ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல்நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடம் நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து குருவின் சேர்க்கை என்ற தலைப்பிலே சிந்தனை விருந்து வழங்க நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இன்று நமக்கு சாந்தி தவத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நாம குருவின் சேர்க்கை அப்படிங்கிற தலைப்புல கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அதாவது இந்த ஸ்லோகத்துல என்னன்னா, குரு தான் பிரம்மாவா, விஷ்ணுவா, சிவனா இருக்காங்க. சாட்சாத் அந்த குரு தான் இறைவனா வந்திருக்காரு அப்படிங்கறதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. இப்ப இத எனையான் அறிய வேண்ட இறைவா எந்தன் குருவாய் வந்தாய் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அதாவது நான் யாரு, என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இறைவன் தான் குருவாவே வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் பிறக்குது, சில காலம் வாழுது. ஏன் வாழ்றோம் அப்படிங்கிற எண்ணம் வர்றதில்ல. அப்புறமா அது இறந்துடுது. ஆனா பல யுகங்களா பிறப்பெடுத்து வந்திருக்க மனிதனுக்கு நாம ஏன் பிறந்தோம், எதுக்காக வாழ்றோம், வந்த நோக்கம் என்ன அப்படின்னு அறியக்கூடிய அறிவு இறைவனால மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவின் முழுமை நோக்கிய பயணத்துலதான் மனிதன் தன்னை உணர்ந்து இந்த பிறவி தொடர அறுக்கணும். அதுக்கு குருவருள் வேணும். ஆனா இறையாற்றல் எல்லையற்றதா மலை போல எல்லா இடத்துலயும் கொட்டி கிடக்குது. அப்படி இருக்கும்போது குருவருள் இல்லாம இறைவனை பற்ற முடியாதா அப்படின்னு கேட்டா முடியும். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்தி வழியில நம்மளோட இந்த மனச பக்குவப்படுத்தி கடவுள் கிட்ட ஒப்படைக்கணும். அப்ப கடவுள் நமக்கு அருள் தர தயாரா இருப்பார். ஆனா அது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. ஏன்னா நாம கோவிலுக்கு போறோம், ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா கோவிலுக்கு போறோம், சாமிய பாக்குறோம், கும்பிடுறோம். அதே நேரத்துல அந்த கோவிலுக்கு நம்மள போல வர்ற மத்தவங்களையும் நம்ம பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது எந்த நோக்கத்துக்காக வந்தோம் அப்படிங்கறத மறந்து நம்ம மனம் நிறைய கால்குலேட் பண்ண ஆரம்பிக்குது. இப்படி இருந்தா நமக்கு இறையருள் கிடைக்குமா அப்படின்னா, நம்மளோட பக்தி எப்படிப்பட்டது அப்படிங்கறத பொறுத்துதான் இறைவனோட அருள் கிடைக்கும். அப்ப நமக்கும் இறைவனுக்கும் இடையில ஒரு மீடியேட்டர் தேவைப்படுது. அதத்தான் திருவள்ளுவர் ஐயப்படாத அது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல் அப்படிங்கிறாரு. அதாவது தெய்வத்தை நம்ம உருவத்துல பார்க்க முடியாது, அறியதான் முடியும். அப்ப மனிதன் தன்னோட புலன்களால தெய்வத்தை அறியணும்னா அந்த தெய்வமே மனிதனா பிறந்து அறிவிலும் சிந்தையிலும் மனிதனா உயரும் போது அந்த இறைநிலையே குருவாக வருது. அத ஒப்புக்கொள்ளணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இதையே இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை கண்டவன்
பிதாவை கண்டவன்னு சொல்றாரு. அதே போல ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்றாருன்னா, தேக ஆலயத்தில் வந்து தெய்வத்தை காண முடியாதவன் அகில அண்டத்திலும் இறைவனை காண முடியாது. அப்ப இந்த தேகத்துல தெய்வத்தை காட்டுறதுக்கு என்ன பண்ண முடியும், அதுக்கு யார் வழி காட்டுவாங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து கேட்கிறாரு. அப்ப ஏற்கனவே அந்த இறைவனை பத்தி அறிந்தவர்களாலதான் அதுக்கு வழி சொல்ல முடியும். அந்த வகையில நமக்கு ஒரு வழிகாட்டியா வர்றவர் தான் குரு. நாம ஒரு ஊருக்கு போறோம்னா நமக்கு ஒரு கைடு தேவைப்படுது. தனியா போறதுக்கும் கைடோட போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கைடோட போகும்போது நாம போக வேண்டிய இடத்துக்கு ஈஸியா ரீச் ஆயிடுவோம். எந்த வித பயமும் நமக்கு இருக்காது. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டும் போவோம். ஏன்னா ஏற்கனவே கைடுக்கு வந்து நாம போக வேண்டிய இடத்த பத்தி நல்லா தெரியும். எங்க போனா என்ன இருக்குன்னு தெரியும். ஆனா அதுவே நாம தனியா போனா அந்த இடத்த பத்தி முழுசா தெரியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத போலதான் மனிதனோட வாழ்க்கை பயணத்துல இறைநிலை நோக்கிய முழுமையான பயணத்தை நிறைவு செய்தவர்கள் தான் குரு. அப்ப குரு அப்படிங்கிறவரு தன்னை உணர்ந்து இறைநிலையும் உணர்ந்து பிறரையும் அந்த நிலைக்கு உயர்த்தி உதவி செய்பவர் தான் குரு. குருவருளின்றி திருவருள் இல்லை. அப்ப யார் ஒருத்தர் குருவை சரண் அடையிறாங்களோ அவங்களால மட்டுமே இறைவனை அடைய முடியும். அப்படிப்பட்ட குரு நம்ம வாழ்க்கையில தெய்வத்துக்கு முன்னால இருக்காரு. அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு வரிசைப்படுத்திருக்காங்க. இந்த 4 பேரை நம்ம வந்து காலம் முழுக்க மறந்துடக்கூடாது. நம்மள பெற்றெடுத்த நம்மளோட அம்மா, அதுக்கு காரணமா இருக்கிற அப்பா, அப்புறமா இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டிட்டு போய் சேர்க்கக்கூடிய குரு, அந்த குருவின் அனுகிரகத்தால நமக்கு கிடைக்கக்கூடிய தெய்வ தரிசனம், இதெல்லாம் சேர்ந்து அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது 4 பேரையும் நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்குத்தான் வந்து மகரிஷி தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தழைத்துரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் அப்படின்னு மகரிஷி வந்து ஞான களஞ்சியத்துல கொடுத்திருக்காங்க இந்த கவியில. நாம எப்படின்னா வினைப்பதிவுகளோட தான் நாம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். நாம பிறக்கும் போதே நம்ம முன்னோர்கள் செய்த செயல், பாவம் புண்ணியம் எல்லாம் சேர்ந்து சஞ்சிதம் அப்படிங்கிற மூட்டையோட நாம கொண்டு வந்திருக்கோம். இந்த பிறவியில வந்து அந்த பதிவுகளை எல்லாம் கழிச்சு அந்த மெய்ப்பொருளை அடையறதுக்கு குருவின் சேர்க்கையும் உதவியும் நமக்கு தேவைப்படுது. அப்ப நமக்கு நல்ல ஒரு சிறந்த குரு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளோட தேடுதல் வந்து உண்மையா இருக்கணும். அப்ப நமக்கு குரு உண்மையா இருக்கணும் அப்படிங்கறத எப்படி வந்து குரு எப்படி நம்ம வந்து அதை உணர முடியும் அப்படின்னா நமக்குள்ள வந்து இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மைய நமக்கு சுட்டி காட்டணும், இல்ல அதை வந்து உணர்த்தணும். அப்ப அந்த இறைநிலை தான் வந்து குருவா நம்மள தேடி வருவார். அப்படி இல்லாம அதுக்கு பதில் வந்து இறைநிலை தேடணுங்கிற அந்த பயணத்தை அதை பத்தி இல்லாம எனக்கு வந்து சிக்கல் தீரணும், நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும், உலக இன்பங்கள்ல அனுபவிக்கணும், அப்புறம் வந்து நான் நினைச்ச மாதிரி எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நம்ம வந்து அப்படிப்பட்ட தேடுதல் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து அதுக்கேத்த மாதிரி தகுந்த குரு வந்து அதுக்கு கிடைப்பாரு. அப்ப அப்படிப்பட்ட குரு கிடைச்சார் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத திருமூலர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, குருட்டினை நீக்கும் குருவினை கொல்லார், குருட்டினை நீக்கா குருவினை கொல்வர், குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாறே அப்படின்னு சொல்றாரு. இங்க அவர் வந்து குருடு அப்படின்னு சொல்றது வந்து அறியாமை. அதாவது அறியாமையில இருக்கிற குருடனும் அந்த மெய்ப்பொருளை இறைவனை உணராத குரு 2 பேரும் சேர்ந்தா அவங்க திரும்பி திரும்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிறவி குழியில விழுந்துட்டே இருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கையே வந்து பாழாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் வந்து இந்த பாடல்ல வந்து சொல்றாரு. அப்ப இறைநிலையை வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா நம்ம குரு பாரம்பரியத்துல முதல்ல வேதங்களுக்கு அதிபதியான குரு வேதவியாசர்ல தொடங்கி இன்னைக்கு குரு வேதாத்ரி
மகரிஷி வரையில, அதாவது ஆதிசங்கரர், புத்தர், ராமானுஜர், ராகவேந்திர, சங்கராச்சாரியர், இப்படி எத்தனையோ மகான்கள் வந்து இந்த பூமியில வந்து வாழ்ந்திருக்காங்க, மக்களை நல்வழிப்படுத்தியிருக்காங்க. கீதையில வந்து கிருஷ்ணர் வந்து பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தா பனாத்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லி கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு. எங்கெல்லாம் அதர்மம் வந்து தரைக்குதோ யுகந்தோறும் அப்பெல்லாம் நான் வந்து அவதரிப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அந்த வகையில மனிதனும் மற்ற உயிரினங்கள் படும் துன்பத்தை துயரத்தை போக்கவும் காக்கவும் இந்த நூற்றாண்டுல அவதரித்த மகான் தான் நம்முடைய குரு வேதாத்ரி மகரிஷி. அவரால நமக்கு கிடைச்ச பொக்கிஷன் தான் வேதாத்திரியம். ஒரு மனிதன் இப்படித்தான் வாழணும்னு அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்து அதன்படி வாழ்ந்து காட்டினவர் தான் நம்மளோட குரு வேதாத்ரி மகரிஷி. அப்ப ஒருத்தர் வந்து இருந்தா இப்படி வாழ்ந்து காட்டினவங்க இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்லணும், இவர் போல யார் என்று ஊர் சொல்லணும். அப்ப இப்படி வாழ்ந்து காட்டிய ஒரு மகான் நமக்கு ஒரு சிறந்த குருவா கிடைச்சிருக்காரு அப்படின்னா நம்ம முன்னோர்களும் நாமளும் செய்த புண்ணியம்தான். அதனாலதான் நம்ம ஒரு நல்ல குரு கிட்ட சேர்ந்திருக்கோம். அப்ப நம்ம வாழ்வின் நோக்கத்தை அடையணும் அப்படின்னா 5 புலன்கள்ல இருந்து விடுபட்டு அந்த மெய்யுணர்வு நோக்கிய பயணத்துல இந்த ஜீவனை சிவமாக்குபவர் தான் குரு. அதுக்கு குருவின் உயிர் கலப்பு, அதாவது குருவின் சேர்க்கை வந்து நமக்கு வேணும். அப்பதான் இந்த ஜீவன் அந்த சிவத்தை உணர முடியும். அதுக்கு மகரிஷி வந்து ஒரு குறுக்கு வழி சொல்றாங்க. குறுக்கு வழி அப்படின்னா அவர் சொல்றது வந்து என்ன அப்படின்னா, ஆதி காலத்து முன்னாடி எல்லாம் தவத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 12 வருஷம் அந்த சக்கரங்கள் ஒரு சக்கரத்திலையும் மனதை குவிச்சு மந்திரங்களை சொல்லி இல்ல இல்ல தேவதைகளை நினைச்சு இது பண்ணி மந்திரங்களை சொல்லி ஒரு மையத்திலையும் தவம் பண்ணி ஆக்கினைக்கு வர்றதுக்கே 12 வருஷம் ஆயிடும். அப்படி வந்து வரும்போது இடையிலேயே வந்து அவங்களுக்கு நிறைய சிக்கல்லாம் இருந்தது. அதை தாண்டி ஒரு சக்கரத்தையும் தாண்டி வரும்போது அப்ப அந்த மாதிரி வரவங்க பாதியிலேயே என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா அதை தாண்டி வர முடியாம அப்படியே அவங்க வந்து தவம் பண்ண முடியாத சூழ்நிலையெல்லாம் நிறைய உருவாகி இருக்கு. ஆனா அந்த மாதிரி எல்லாம் வந்து சிக்கல் இப்ப இல்லாம நமக்கு ஒரு ஷார்ட்கட் எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஸ்ட்ரைட்டா நமக்கு பைபாஸ் மாதிரி மூலாதாரத்துல இருந்து ஆக்கினைக்கு கொண்டு வந்து நமக்கு அந்த தீட்சையை கொடுத்துடுறாரு. அப்ப இந்த இது என்ன சொல்ல வர்றாருன்னா, உன்னையோ கடவுளையோ அறிய ஒரு குறுக்கு வழி உண்டு. உள் உணர்ந்து தன்னை அறிந்து நிலையில் நிலைத்து வாழும் தனி குருவை அடைந்தால் அன்னை வயிற்றடைந்து ஆதி கருவான புருவு திடை உணர்த்த அவ்விடத்தே நிலைத்து நிற்க பேரறிவே நீ என்று உணர்வாய்ன்னு மகரிஷி வந்து சொல்றாங்க. அப்ப இது எப்படின்னா, இப்ப வந்து அந்த தீட்சை நமக்கு ஒரு துளி குருவோட உயிர் கலப்பு கிடைக்குது அப்படின்னா அது எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டம்ளர் பால்ல ஒரு துளி தயிர் விட்ட உடனே எப்படி வந்து உரையுதோ அது போல நமக்குள்ள குருவினோட உயிர் கலப்பு வந்த உடனே நம்ம கிட்ட இருக்கிற களங்கங்கள் எல்லாமே வந்து போகுது. அது எப்படின்னா, நம்ம அப்பா அம்மா வந்து சேர்ந்துதான் வந்து நம்ம பிறந்திருக்கோம். அப்படி பிறந்ததால நம்ம முன்னோர்களோட சஞ்சிதமும் 3 வயசுக்கு அப்புறம் பிராரப்தமும் நம்ம செஞ்ச செயல்கள் எல்லாம் சேர்ந்து 2 வகையான பதிவுகளை நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்ப அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்த இந்த பதிவு வந்து கருவழி பிறத்தல். இது அந்த பதிவு வந்து கருவழி பிறத்தல். அடுத்தது இந்த பதிவுகளை வந்து பதிவுகளோட வந்திருக்கோம். இது பதிவுகளை போக்கி நம்மளோட ஆன்மா தூய்மை பெறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருவின் சேர்க்கையால ஆக்கினை தீட்சை நம்ம எடுத்த நாள் தான் வந்து குரு வழி பிறத்தல் அப்படிங்கிறது. அதாவது இறைநிலை வந்து நம்ம உணர்றதுக்கு எப்படின்னா, நமக்கு குருவோட ஒரு உயிர் தான் வந்து உயிர் கலப்பு தான் நமக்குள்ள தீட்சை கொடுத்து நம்ம அந்த இறைநிலையை நம்ம உணர்றோம். அப்ப அதை வந்து குரு வழியா நமக்கு கிடைக்கும் போது அதை குரு வழி பிறத்தல் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அது ஒரு தாழம்பூ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து மடல் விரியறதுக்கு தென்றல் வந்து துணையாகுது. அதே போல ஒரு பூல மகரந்த சேர்க்கை நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து வண்டு வந்து துணையாகுது. அது போல இந்த ஜீவன் வந்து அந்த பரத்தோட இணையறதுக்கு குருவோட சேர்க்கை அப்படிங்கிறது வந்து அவசியமாகுது. அப்ப இததான் வந்து இந்த குரு வழிங்கிறது வந்து இப்ப என்னன்னா அததான் வந்து மறுபிறவி அப்படின்னு சொல்றது. இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆக்கினை தீட்சை கொடுக்கும் போது
அது நம்மளுடைய மறுபிறப்பா இருக்குது. அது நமக்கு ஒரு குரு மூலமா என்ன அப்படின்னா, நம்ம அந்த இறைநிலை நோக்கிய பயணத்துக்கு நம்ம எடுத்து வைக்கிற முதல் அடி. நம்ம இறைவனை நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். அதுக்காக தான் நமக்கு அந்த தீட்சை அப்படிங்கிறது குடுக்குறாங்க. ஒரு வியாபாரி என்ன பண்றாங்க அப்படின்னா, அவருக்கு வந்து கொஞ்ச நாளா வந்து மனசு வந்து சரியில்லாம இருக்கு. அவர் வந்து துன்பப்படுறார். அவருக்கு வந்து குருவோட உயிர் கலப்பு அவருக்கு இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாருன்னா, சரியில்லாம கொஞ்ச நாள் துன்பப்படுறார். அவருக்கு ஒரு தேடுதல் இருக்கு. அ எ எப்ப பார்த்தாலும் அவருக்கு வந்து எல்லாத்தையும் பார்க்கும் போதெல்லாம் வந்து பாம்பு மாதிரி தெரியுது. அப்ப சாப்பாடு எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா, சாப்பாடு வந்து அது வந்து பாம்பு மாதிரி தெரியுது. அப்புறம் அவரு வியாபாரிங்கிறதுனால கடையில கல்லாப்பெட்டியில வந்து காசு எடுத்தா, அத பாம்பு தொட்டது போல இருக்கு. அவருக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது வந்து புரியல. அப்ப அவரோட தீவிரமான தேடுதல், இது இந்த மாதிரி பிரச்சனை இவ்ளோ இதுவா இருக்கே அப்படின்னு அவர் ரொம்ப வந்து மனச போட்டு குழப்பிட்டு இருக்கும்போது, ரொம்ப துன்பப்பட்டுகிட்டு இருக்காரு. அப்ப அவரோட பிரார்த்தனையினால என்ன ஆகுது அப்படின்னா, மகரிஷியே வந்து அங்க வராரு. அப்ப அவர்கிட்ட எல்லாத்தையும் வந்து இவர் வந்து சொல்றாரு. மகரிஷி வந்து அப்ப அவருக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு பயிற்சிகளை எல்லாம் சொல்லிக் குடுத்து, குண்டலினி தீட்சைய வந்து குடுத்து அனுப்புறாரு. அவரும் பயிற்சிகள் எல்லாம் கொஞ்ச நாள் செஞ்சுட்டு வர்றாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மகரிஷிய பார்க்கும்போது, அ எனக்கு வந்து இப்பல்லாம் அந்த பாம்பு பத்தின உணர்வு வந்து வர்றதில்ல. அ நீங்க என்ன செஞ்சீங்க மகரிஷி? அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கிறாரு. அதுக்கு மகரிஷி வந்து, பாம்புக்கு பகை எது? கருடன் தானே! நான் வந்து கருட புராணம் சொன்னேன்னு சொல்றாரு. அதாவது என்னன்னா, குண்டலினி சக்திய தீட்சையா குடுத்தது தான் வந்து கருட புராணம்னு மகரிஷி வந்து சொல்றாங்க. இப்படி குருவினுடைய சேர்க்கையினால துன்பப்படும் போது, குருவே வந்து தேடி வராங்க. அதனாலதான் வந்து துன்பப்படுபவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு கிறிஸ்துவத்துல ஒரு வாசகம் வந்து சொல்லுவாங்க. அப்ப இந்த வியாபாரியோட துன்பத்தை போக்க குருவினுடைய சேர்க்கை கிடைச்சது அப்படிங்கிறது வந்து அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் தான்னு சொல்லணும். அப்ப நாம வந்து குருவை கெட்டியா பிடிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளோட கர்ம வினைகள் எல்லாம் போக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து குரு வந்து எப்படின்னா நம்ம இந்த குரங்குப்பிடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து குருவை வந்து கெட்டியா பிடிச்சுக்கணும். கிருஷ்ணரும் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, அவர் குழந்தையா இருக்கும்போது என்ன செஞ்சாங்க, அவர் ரொம்ப சுட்டித்தனம் பண்றாரு அப்படிங்கிறதுனால அவரை வந்து குருகுலத்துல கொண்டு போய் அவங்க அம்மா விட்டுட்டாங்க. நெறைய குறும்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த குருகுலத்துல பார்த்தா அவர் வந்து ரொம்ப அமைதியா இருக்காரு. இருக்கிற இடமே தெரியல. அப்ப குரு என்ன பண்றாருன்னா, அவருக்கு வந்து வித்யார்த்தி பாடம் சொல்லி குடுக்கணும்ங்கிறதுக்காக வேண்டி போட்டு எழுதிட்டு வான்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கும்போது, இவருக்கும் ஒரு பலகையில வந்து எழுதி குடுக்குறாரு. இவர் அத எழுதிட்டு வந்தோனே எல்லாத்தையும் அழிச்சிட்டு வான்னு சொல்றாரு. அப்ப இவரால மட்டும் குரு எழுதி கொடுத்தத அழிக்க முடியல. அப்ப இவர் வந்து கேட்கிறாரு குரு, "நீ ஏன் அழிச்சிட்டு வரல?" அப்படின்னோனே, "இல்ல என்னால வந்து என்ன பண்ணினாலும் அந்த எழுத்து வந்து போகல." அப்படின்னோனே அவர் வந்து தண்ணி எடுத்து என்ன பண்றாருன்னா, அந்த பலகையில இருக்கிற அந்த ஆவ அழிச்சுட்டு அடுத்தது போடுறதுக்காக உடனே அது அழிஞ்சிடுது. பாத்தியா இப்ப நான் பண்ண உடனே அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்ப கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்ப என்னோட வந்து எழுத்த வந்து என்னோட தலையெழுத்த குருவால மட்டும்தான் வந்து மாத்த முடியும். அத அவரால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத நான் இது மூலமா வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப நம்மளோட கர்ம வினைகள் எல்லாமே வந்து எப்படி அப்படின்னா, இறைவனால கூட வந்து அதை வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஒரு குரு நினைச்சா நம்மளோட வினைகளோட அந்த தாக்கத்தை வந்து குறைக்க முடியும். இப்ப எப்படின்னா ஒருத்தர் வந்து 2000 ரூபாய்க்கு சில்லறை வச்சிருக்காரு அப்படின்னா, அவரோட வழி பயணத்துக்கு அதை எடுத்துட்டு போறது ரொம்ப சிரமமா இருக்கும். ஆனா சில்லறைய வாங்கிட்டு 2000 ரூபாய்க்கு பதிலா ஒரே தாளா கொடுத்தா அவரோட பயணம் வந்து ரொம்ப சுலபமா இருக்கும் இல்லையா? அத போலதான். ஆனா என்னன்னா வந்து 2ம் ஒண்ணுதான். ஆனா சில்லறையா இருக்கும்போது சுமையா இருக்கு. தாளா கொடுக்கும்போது அது வந்து குறைஞ்சிடுது. அப்ப பதிவுகளோட வீரியம், அதனோட தாக்கத்தை வந்து குறைக்கிறவர் தான் வந்து குரு அப்படிங்கிறவர். அப்ப மகான்கள் எல்லாருமே எப்படின்னா, நன்மையை பிறர்க்களித்து நஷ்டத்தை தான் ஏற்று இன்பம் அடைவார்கள் ஈசன் நிலை அறிந்தோர். அப்ப இதெல்லாம் வந்து இப்படிதான் வந்து குரு என்ன பண்றாங்க அப்படின்னா, குருவோட சேர்க்கை நம்ம கிட்ட இருந்ததுன்னா, நம்மளுடைய கஷ்டங்களை எடுத்துக்கிட்டு அவங்க அதெல்லாம் ஏத்துப்பாங்க. அப்ப எல்லா மகான்களும் எப்படின்னா, இந்த மாதிரிதான் வந்து பிறருக்கு வந்து துன்பப்படும் போது அப்படிங்கும்போது வந்து உதவி செய்யறதுக்குன்னு அந்த குருவோட சேர்க்கை வந்து வருது. அப்ப இப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அப்ப அவரோட குருவோட சேர்க்கை நம்ம கிட்ட இருக்கும்போது, குருவோட உபதேசங்களை எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவருடைய உருவப்படங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். வீட்டுல வந்து நம்ம அதை வந்து வச்சிருக்கணும். அதே மாதிரி அவருடைய தத்துவங்களை வந்து நம்ம வந்து எப்பயுமே கேட்டு அதை வந்து அசை போடணும். அவருடைய சிந்தனைகளை வந்து திரும்ப திரும்ப கேட்டு நம்ம வந்து நம்மளோடதாக்கிக்கணும். அப்ப இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவருடைய தன்மைகள் எல்லாமே வந்து
நமக்குள்ள வரும். அப்ப குருவின் சேர்க்கையால அப்ப குருவோட தன்மைகள் எல்லாமே நமக்குள்ள வரும்போது என்ன ஆகும்? குருவோட சேர்க்கை நம்மகிட்ட இருக்கும்போது, நம்மகிட்ட இருக்கிற 6 தீய குணங்கள் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, நற்குணங்களா மாறுது. அப்படி மாறும்போது நான் யார் அப்படிங்கிற உணர்வ நம்ம யாரு அப்படிங்கிறத உணர முடியும். அப்ப அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு துன்பம் அப்படின்னா, ஏதாவது ஒண்ணுத்து மேல நம்ம பற்று வச்சிருக்கோம். ஒரு பொருள் மேலயோ, நபர் மேலயோ நம்ம வச்சிருக்கோம். அது வந்து நமக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் குடுக்குது அப்படின்னாலும் சரி, நம்ம இந்த மாதிரி தவம் பண்ணும்போது குருவோட சேர்க்கை இருக்கும்போது அது நம்மளை விட்டு போயிடும். இல்லைன்னா நாம அதை விட்டு போயிடுவோம். அப்ப எல்லாத்துலயும் என்ன பண்ணணும் அப்படின்னா, பட்டுதல் இல்லாம அளவு முறை காக்கணும். அப்ப அதுக்குதான் நமக்கு 5 அளவு முறையில உணவில் ஒழுங்கு, உறக்கத்தில் ஒழுங்கு, உழைப்பு, புலனின்பம், எண்ணத்தில் ஒழுங்குன்னு இப்படி எல்லாத்துலயும் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கறத குரு நமக்கு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில நமக்கு எத்தனை சிக்கல் வந்தாலும் சரி, அந்த சிக்கலோட நுட்பத்தை அவிழ்க்க அதை சரி பண்றதுக்கு அகத்தாய்வு, அகத்தவம் இதெல்லாம் நம்ம செய்து என்ன பண்ணணும் அப்படின்னா, குருவோட விழிப்பு நிலையில இருக்கணும். இதெல்லாமே குருவோட சேர்க்கையால நமக்கு கிடைச்சது. ஏன்னா குரு நமக்கு ஒரு பாடத்திட்டமா, ஒரு வாழ்க்கை கல்வியா நமக்கு இதெல்லாம் கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம இதெல்லாம் பின்பற்றணும். அப்ப இதெல்லாம் ஆரம்பத்துல நம்ம செய்யறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, செஞ்சா நமக்கு இவ்வளவு நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா காலையில எழுந்துச்சு நம்ம ஒரு உடற்பயிற்சி பண்ணணும், ஒரு காயக்கல்பம் பண்ணணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாம், ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது என்ன ஆகும்னா, அதுதான் நமக்கு இன்பம் ரொம்ப இன்பமா இருக்கும். அந்த 10 நிமிஷம் அந்த நைட்டு முழுக்க தூங்குற தூக்கத்தை விட அந்த 10 நிமிஷம் கடைசியில நம்ம காலையில எழுந்துக்க போற அந்த 10 நிமிஷம் குட்டி தூக்கம் ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஆனா அதனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம், ஸ்கிப் பண்ணிட்டு வீணடிச்சிடுறோம். நம்ம பண்ணக்கூடிய உடற்பயிற்சி, காயக்கல்பம் எதையுமே பண்ண முடியாம போயிடுது. அப்ப அது பண்ணும் போது அதனோட பலனை நம்ம அதை அனுபவிக்கிறோம். பண்ணாம இருக்கும்போது அதனால நம்ம சிக்கல்ல மாட்டிக்கிறோம். ஒரு துறவி கிட்ட ஒரு எரும மாடும் ஒரு பசு மாடும் நின்னுட்டு இருந்தான். அப்ப எருமை ரொம்ப சோகமா இருந்தது. துறவி கேட்கல, என்னாச்சு உனக்கு அப்படின்னு உடனே, இல்ல இந்த பசுவுக்கு மட்டும் என்ன பண்றாங்கன்னா, நிறைய அது அதுவும் பால் கொடுக்குது, நானும் பால் கொடுக்குறேன். அது கொடுக்குற தயிரையும் சாப்பிடுறாங்க, நான் கொடுக்குற தயிரையும் சாப்பிடுறாங்க. ஆனா அதுக்கு மட்டும் பூஜை பண்றாங்க, அதுக்கு பூஜை பண்றாங்க. கிரகப்பிரவேசம்னா அதை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க, அதுக்கு துணி போடுறாங்க, பழம் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. நான் மட்டும் எந்த விதத்துல குறைச்சல், நான் என்ன தப்பு பண்ணினேன், என்ன மட்டும் யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க. என் பேரை சொல்லி என்னை எருமைன்னு சொல்லி என்னை திட்டுறாங்க, என்னை பிடிச்சு தள்ளுறாங்க. நான் மட்டும் என்ன தப்பு பண்ணினேன், இது மாத்தணும், இந்த நிலையை மாத்தி எனக்கும் அத மாதிரி எனக்கு ஒரு இதை பண்ணுங்க, பசுவை மாதிரி நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எருமை கேக்குது அந்த துறவி கிட்டக்க, குரு அவர் பண்றவர் கிட்ட, தவம் பண்றவர். அதுக்கு அவர் சொல்றாரு, சரி அப்ப ஒரு அதுக்கு ஒரு கண்டிஷன், நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, பசுவ மாதிரி நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ இந்த குளம் குட்டையில எல்லாம் போய் நீ இருக்கக்கூடாது. அதே மாதிரி சேத்துல போய் உட்கார்ந்து புரளக்கூடாது. நீ இந்த மாதிரிலாம் பண்ணாம இருந்த அப்படின்னா, உனக்கு நான் பசுவ மாதிரி அதுக்கு என்னென்னலாம் சலுகை இருக்கோ அதெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. ஆனா அதுக்கு எருமை என்ன சொன்ன, அது எப்படி முடியும், எனக்கு அதுதானே ரொம்ப சந்தோஷம், அதுதானே எனக்கு இன்பம், சேத்துல இருக்கிறது தானே எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் விட்டுட்டு என்னால வர முடியாது அப்படின்னு சொன்னிச்சான். அப்ப பசுவுக்கு இவ்வளவு நன்மைகள் எல்லாமே கிடைக்குது, அதை இப்படி ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பூஜிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்கன்னு எல்லாம் தெரிஞ்சும் அந்த எருமை என்ன சொன்னுச்சு, தனக்கு கிடைக்க போற நல்லதை விட்டுட்டு அது திருப்பி இந்த சேத்துலதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னுச்சு. அப்ப நம்ம நமக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா, நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாம் நம்ம விட்டுட்டு, நமக்கு கிடைக்க போற பெரிய நல்லதை நினைச்சு நம்ம எல்லாத்தையும் நம்ம அதுக்கு நம்ம உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். அப்ப குரு இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு தினமும் உடற்பயிற்சி பண்ணணும், காயக்கல்பம் பண்ணணும், தவம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். பண்ணி அகத்தாய்வு, அகத்தவம் எல்லாம் பண்ணும் போதுதான் ஒரு சிக்கல் இருந்தா கூட அந்த சிக்கலை நம்ம களையக்கூடிய அந்த நுட்பத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், எண்ணத்தை வலுவா போடணும், குருவோட நினைவோட இருக்கணும். அப்ப நம்ம எத்பாவம் தத்பவதின்னு சொல்லுவாங்க, எதை நம்ம நினைச்சு வலுவா நம்ம நினைக்கிறோமோ அதுவாவே நம்ம மாறிடுவான். அப்ப குரு கொடுத்த இந்த உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம் இது எல்லாத்தையும் தினமும் செஞ்சு நாம அந்த இறைநிலை நோக்கிய பயணத்துல குருவோட நம்ம பயணிக்கும் போது நாமளும் அந்த நிலையை அடைய முடியும். அப்ப அதுக்கு பூவோட சேர்ந்த நார் மணக்கிறது போல குருவின் சேர்க்கையால நம்மளோட வாழ்க்கையும் சிறக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா.
அம்மா அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், மிக மிக சிறப்பு. குருவின் உயிர் கலப்பு, குருவின் சேர்க்கைங்கிறத விட குருவினோட உயிர் கலப்புங்கிற நல்ல ஒரு அருமையான பாயிண்ட்ஸ். என்னையான் அறிய வேண்டிய இறைவான் குருவாய் வந்த ஓப்பனிங்கே வந்து குருவனுடைய தன்மையை சொன்னீங்க. அதே போல குருவர்களே திருவருள் அப்படிங்கிறது நிறைய மகான்களுடைய கோட்டிங்ஸ் வேற நீங்க சொன்ன ஒரு இதுகள்லாம். அதனால நம்ம வந்து அது மட்டும் இல்லை, நம்ம குருவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அதாவது அந்த குரு சிஷ்ய பரம்பரைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில தானும் உயர்ந்து தன் சிஷியனை உயர்த்துறதா நம்ம குருவுடைய ஸ்பெஷாலிட்டி. அந்த அளவுக்கு ஒரு அருமையான குரு நம்ம கிடைச்சிருக்காரு. அவர் கொடுத்த பொக்கிஷம் மனவளக்கலைன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அது இன்னும் ரொம்ப சிறப்பு. அதே போல குருகுலத்துல கிருஷ்ணன் இதுலதான் ரொம்ப ஹைலைட் 2 பாயிண்ட் இருக்கு. குருகுலத்துல வந்து தலையெழுத்தை வந்து குருவால் மட்டுமே மாற்ற முடியுதுக்கு நீங்க சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப சிறப்பு. கடைசியா அந்த எரும மாடு பசு மாடு பூஜைக்காக வேண்டி ஒரே மில்க்கு தான் கொடுத்தாலும் கூட இப்படி இருக்கு அப்படிங்கிறத, எரும மாடு எப்படி சந்தோஷம் சேர்ல இருக்கு அப்படிங்கிறதையும், பசுவினுடைய தன்மைகள் என்னென்ன குணங்கள்லாம் இருக்குதுக்கு அருமையான ஒரு சின்ன ஒரு அது நல்ல ஒரு சாம்பிள். இது அருமையா இருந்தது, ரொம்ப சிறப்புமா. அதாவது குருவின் சேர்க்கைக்கு வந்து இவ்வளவு பாயிண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சான்றோர் பெருமக்களே, இப்பொழுது நம்மளுடைய அம்மா அவர்களுக்கு நம் நன்றிகளை வாழ்த்துக்களாக தெரிவித்து மகிழ்வோம். தவநிலை. வாழ்க வளமுடன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மேலும் இன்று இந்த சிறப்பு நிகழ்வில் கலந்து கொண்ட அத்துணை அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். அரியதொரு வாய்ப்பளித்து அன்பு உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். அடுத்து மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25 மணிக்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை விருந்து, 7:30 மணி உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளித்த நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். அனைவருக்கும் நாளை மார்ச் 8 எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் வந்து நமக்கு மிக சிறப்பாக நாளைக்கு நமக்கு இதே ஐடியிலையும் இதே பாஸ்கோட்லையும் நாளைக்கு வந்து நமக்கு சிறப்பாக வந்து உலக மகளிர் தினம் நமக்கு நடைபெற இருக்கிறது. நாளை 4 மணி முதல் மாலை 6 மணி வரை இதே ஜூம் ஐடி இதே பாஸ்கோடு ஃப்ரீ செஷன் உலக மகளிர் தின நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறும். நம் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுவோம். நண்பர்களையும் சொல்லி அவங்களையும் கூப்பிட்டு வருவோம். அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல நாளை நம்ம தவ நிகழ்வும் கேள்விக்குரிய நிகழ்வும் வழக்கம் போலவே நம்ம இதே ஜூமில் நடைபெறும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.